ரொம்ப நேரமா மனசுல ஓடிட்டு இருக்கிற அதே கேள்விக்கு வருவோம். இந்த சாம்சங் கேலக்ஸி Z Fold 5 காசுக்கு ஏத போனா உண்மையிலேயே அதை வாங்கலாமா? சாம்சங் இந்த விஷயத்துல உண்மையிலேயே பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது சும்மா ஒரு கண்துடைப்பு வித்தை கிடையாது. இதோட ஹிஞ்ச், அதாவது அந்த மடிப்பு பகுதி முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே உறுதியா இருக்கு. உள்ள இருக்கிற மெயின் ஸ்கிரீனோட சைஸ் அடேங்கப்பா முழுசா 7.6 இன்ச். இது ஒரு முழு டேப்லெட் அனுபவத்தையே கொடுக்குது. ஆனா அழகா மடிஞ்சு நம்ம பாக்கெட்குள்ள அடக்கமா உட்காந்துக்குது. இதனால நமக்கு என்ன லாபம்? போன் தொங்குறது, லேக் ஆகுறதுன்னு எந்த புகாரும் இல்ல. கேம் விளையாடுறவங்களுக்கு இது ஒரு கொண்டாட்டம் தான். ஆனா இதுல ஒரு செம்ம ட்ரிக் இருக்கு. போனை திறந்து அதோட மெயின் கேமராவையே பயன்படுத்தி சூப்பர் குவாலிட்டி செல்ஃபிகளை எடுக்கலாம். பேட்டரி கொஞ்சம் வேகமா குறைய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் பெரும்பாலான யூசர்களுக்கு இது போதுமானதாவே இருக்கும். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. ஒரு போன், ஆனா அதுவே ஒரு டேப்லெட். ஆமாங்க, ரெண்டும் ஒண்ணுல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாம்சங் கேலக்ஸி Z Fold 5. பார்க்கவே செமையா இருக்குல்ல? இது மொபைல் உலகத்தையே மாத்த போகுதா இல்லையான்னு அலசி ஆராய்ஞ்சிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி மடக்கக்கூடிய போன்கள் வெறும் ஒரு டெக்னாலஜி ஷோ ஆஃபா, இல்ல இதுதான் நம்ம ஸ்மார்ட் போன்களோட எதிர்காலமா? வாங்க இதற்கான விடையை தேடலாம். சரி, முதல்ல இந்த மடக்கக்கூடிய டெக்னாலஜி நமக்கு என்னதா சொல்ல வருது? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா என்ன? அதை புரிஞ்சுக்குவோம். சாம்சங் இந்த விஷயத்துல உண்மையிலேயே பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது சும்மா ஒரு கண்துடைப்பு வித்தை கிடையாது. இதோட ஹிஞ்ச், அதாவது அந்த மடிப்பு பகுதி முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே உறுதியா இருக்கு. மடிக்கும்போது நடுவுல கேப்பே இல்ல பாருங்க. இது மொபைல் உலகத்துல ஒரு உண்மையான முன்னேற்றம்னு தான் சொல்லணும். இப்போ வாங்க இதோட அசல் மேஜிக்க பத்தி பேசலாம். அதாவது இதோட டபுள் ஸ்கிரீன் அனுபவம். எப்படி ஒரு முழு டேப்லெட்டே நம்ம பாக்கெட்ல எடுத்துட்டு போக முடியுது? சரி, இந்த போனோட ஸ்டார் அட்ராக்ஷன், எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? அதோட மெயின் டிஸ்பிளே தான். உள்ள இருக்கிற மெயின் ஸ்கிரீனோட சைஸ் அடேங்கப்பா முழுசா 7.6 இன்ச். இது ஒரு முழு டேப்லெட் அனுபவத்தையே கொடுக்குது. ஆனா அழகா மடிஞ்சு நம்ம பாக்கெட்குள்ள அடக்கமா உட்காந்துக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். உள்ள திறந்தா ஒரு பெரிய 7.6 இன்ச் டைனாமிக் AMOLED 2X ஸ்கிரீன். வீடியோ பார்க்கறதுக்கும் மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கும் ஒரு தனி உலகத்துக்கே கூட்டிட்டு போகும். வெளியில 6.2 இன்ச் கவர் டிஸ்பிளே இருக்கு. நோட்டிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு, மெசேஜ்க்கு சட்டுன்னு ரிப்ளை பண்றதுன்னு எல்லாத்துக்கும் ரொம்ப வசதியா இருக்கு. சொல்லப்போனா இது ரெண்டு உலகத்தோட சிறந்த விஷயங்களையும் ஒன்னா இணைக்குது. அடுத்து இதோட வெளி தோற்றத்தை மட்டும் பார்க்காம உள்ள இருக்கிற பவர் ஹவுஸ பத்தி பார்ப்போம். எது இத ஒரு உண்மையான பிரீமியம் போனா மாத்துது? இந்த போனோட இதயம் Snapdragon 8 Gen 2 for Galaxy சிப்செட். இது சும்மா வேகமானது மட்டும் இல்ல, இது சாம்சங் போன்களுக்காகவே ஸ்பெஷலா டியூன் செய்யப்பட்டது. அப்படிமா என்ன அர்த்தம்னு கேக்குறீங்களா? எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாத மின்னல் வேக பெர்ஃபார்மன்ஸ். இதனால நமக்கு என்ன லாபம்? போன் தொங்குறது, லேக் ஆகுறதுன்னு எந்த புகாரும் இல்ல. கேம் விளையாடுறவங்களுக்கு இது ஒரு கொண்டாட்டம் தான். எவ்ளோ பெரிய ஆப்ஸா இருந்தாலும் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணும். இது வெறும் பவர் இல்ல, ஒரு அசுர சக்தி. சரி, கேமரா விஷயம் எப்படி? Z Fold 5ல ஒரு சூப்பரான கேமரா செட்டப் இருக்கு. 50 MP மெயின் கேமரால போட்டோஸ்லாம் அருமையா வருது. 12 MP அல்ட்ரா வைட் லென்ஸ்ல பெரிய காட்சிகளே அழகா பிடிக்கலாம். 10 MP டெலஃபோட்டோ லென்ஸ் மூலமா தூரத்துல இருக்கிறதையும் பக்கத்துல பார்க்கலாம். ஆனா இதுல ஒரு செம்ம ட்ரிக் இருக்கு. போனை திறந்து அதோட மெயின் கேமராவையே பயன்படுத்தி சூப்பர் குவாலிட்டி செல்ஃபிகளை எடுக்கலாம். பேட்டரி லைஃப் பத்தி சொல்லணும்னா இதுல 4400 mAh பேட்டரி இருக்கு. நீங்க நார்மலா யூஸ் பண்ணா ஒரு நாள் முழுக்க சார்ஜ் தாராளமா நிக்கும். ஆனா நீங்க அந்த பெரிய உள் ஸ்கிரீனை அதிகமா யூஸ் பண்ணா பேட்டரி கொஞ்சம் வேகமா குறைய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் பெரும்பாலான யூசர்களுக்கு இது போதுமானதாவே இருக்கும். ஓகே, இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு மறுபக்கம் இருக்குமே. இந்த போன்ல என்னென்ன குறைகள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜிய இன்னைக்கே அனுபவிக்க நாம என்னென்ன விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்? வாங்க அதையும் பாத்துருவோம். இதுல இருக்கிற நல்லது கெட்டத ஒரு லிஸ்ட் போட்டா ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஒரு பக்கம் புதுமையான டிசைன், பிரம்மாண்டமான ஸ்கிரீன், அசுரத்தனமான பவர். இன்னொரு பக்கம் கண்ணை கட்டுற விலை, இதோட ஆயுள் பத்தின சில கவலைகள். அப்புறம் இது மத்த போனை விட கொஞ்சம் கனமாவும் தடிமனாவும் இருக்கு.
ஆமாங்க, அந்த உள் ஸ்கிரீன்ல இருக்கிற மடிப்பு இன்னும் லேசா தெரியத்தான் செய்யுது. சரி, எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சாச்சு. இப்போ நாம இறுதி தீர்ப்புக்கு வரலாம். நம்மளோட ஆரம்ப கேள்விக்கு இப்ப விடை சொல்லப் போறோம். ரொம்ப நேரமா மனசுல ஓடிட்டு இருக்கிற அதே கேள்விக்கு வருவோம். இந்த சாம்சங் கேலக்ஸி Z Fold 5 காசுக்கேத்த போனா உண்மையிலேயே அதை வாங்கலாமா? அப்போ இந்த ஃபோன் யாருக்கு கரெக்டா இருக்கும்? நீங்க புதுசா வர்ற எல்லா டெக்னாலஜியையும் முதல்ல ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற ஆளா? இல்ல ஒரு தீவிரமான டெக் ரசிகரா? இல்ல உங்க வேலைக்கு ஒரு பெரிய ஸ்கிரீன் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த ஃபோன் உங்களுக்காக தான். சிம்பிளா சொல்லணும்னா, பாக்கெட்ல வைக்கிற மாதிரி ஒரு சின்ன டிவைஸ்ல ஒரு பெரிய ஸ்கிரீன் வேணும்னு நீங்க ஆசைப்பட்டா, இது ஒரு நம்ப முடியாத என்ஜினியரிங் அற்புதம். உங்க தேவை என்னங்கறத பொறுத்து தான் இதோட மதிப்பு இருக்கு. கடைசியா, இத ஒரே வரியில சொல்லணும்னா, இது ஸ்மார்ட் போன்களின் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பார்வை. இது வெறும் ஒரு போன் கிடையாதுங்க, இது எதிர்காலத்துல இருந்து வந்த ஒரு துண்டு. இந்த ஆய்வோட கடைசியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த பேக்கெட் சைஸ் டேப்லெட் உங்களுக்கான எதிர்காலமா? இல்ல மொபைல் டெக்னாலஜியோட அடுத்த கட்டத்துக்காக நீங்க காத்திருக்க போறீங்களா? யோசிச்சு பாருங்க. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?